அஸ்ஸலாமு அலைக்கும் வால். இன்னைக்கு குஜராத் ரெசிப்பான தேப்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, ஜீரகம், கஸ்தூரி மேத்தி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், குட்டியா கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எள்ளு, எண்ணெய், தயிர், மல்லி இலை, இந்த தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஃப்ரெஷ் வெந்தய கீரையில செய்வாங்க. ஃப்ரெஷ் வெந்தய கீரை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நார்மலா சப்பாத்தியோ பூரியோ எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டி பேன்ல ஆட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தேப்லா ரெடி ஆயிடும். இதுக்கான சைட் டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனக்கெட்டு எதுவும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமா தயிரோ இல்ல கொஞ்சம் ஊறுகாவோ இருந்தாலே போதும். இந்த ரெசிபி சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்கும். ஏன்னா நம்ம இதுலயே நம்ம எல்லாம் நிறைய மசால்ஸ் ஆட் பண்றோம் பாத்தீங்களா, அதனால இந்த ரெசிபி சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.